ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாகுல். நம்ம இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் உள்ள பேமெண்ட் யூபிஐ பற்றி பார்க்க போகிறோம். பேமெண்ட் யூபிஐ நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது மூலமாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்ம அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம். இந்த ஃபீச்சர்ஸ் இப்போ வாட்ஸ்அப்லேயும் கொண்டு வந்துருக்காங்க. இது இப்போ பீட்டா வெர்ஷனில் இருக்கிறதுனால ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் ஐஃபோன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் இருக்கிற எல்லா யூசர்ஸும் இந்த வெர்ஷன்ஸை வந்து அப்டேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் நார்மலாக வாட்ஸ்அப்பை நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதாவது ரைட் ஹேண்ட் சைட் டாப் கார்னரில் வந்து 3 டாட் இருக்கும், அதான் செட்டிங்ஸ். அதை கிளிக் பண்ணிட்ட உடனே வந்து உங்களுக்கு புதுசாக ஒரு ஆப்ஷன்ஸ் தெரியும். என்ன ஆப்ஷன்ஸ்னால் பேமெண்ட்டு. அந்த பேமெண்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்ட உடனே அது வந்து உங்களுக்கு ஒரு நியூ ஸ்க்ரீனுக்கு கொண்டு போகும். அந்த ஸ்க்ரீனில் வந்து அக்செப்ட் அண்ட் கண்டினியூன்னு இருக்கும். அதாவது அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அதை நீங்கள் படித்து பார்த்து இல்லை படித்து பார்க்காம கூட நீங்கள் அக்செப்ட் அண்ட் கண்டினியூன்னு நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து இருக்கிற 22 பேங்க்ஸ், அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்னென்ன பேங்க் இருக்கோ அந்த பேங்க் எல்லாத்தையுமே காமிக்கும். அதில் நீங்கள் வந்து எதில் அக்கௌண்ட் வச்சுக்கிறீங்களோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்ட உடனே உங்களோட வாட்ஸ்அப் ஃபோன் நம்பரும் அந்த கொடுத்துக்கிற பேங்க்கில் வந்து அந்த ஃபோன் நம்பர் இருக்கிறான்னு சொல்லி செக் பண்ணும். செக் பண்ணிட்டு இன்கேஸ் கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப்போட பேங்க்கிட்ட லிங்க் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப் மூலமாக நம்ம எப்படி நம்ம மணி சென்ட் பண்ணலான்னு பார்ப்போம். நார்மலாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் எப்படி மெசேஜ் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே அவங்களோட கான்டாக்டை கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் ஸ்க்ரீனுக்கு போங்க. போயிட்ட உடனே வந்து உங்களோட டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு பக்கத்தில் அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து கேமராவுக்கு பதிலாக வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ஐக்கான் ஆட் பண்ணிப்பாங்க. நீங்கள் அந்த பேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்ட உடனே வந்து உங்களுக்கு புதுசாக ஒரு ஸ்க்ரீன் வரும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ அமௌண்ட்டை கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து சென்டுன்னு நீங்கள் வந்து அந்த பட்டனை நீங்கள் அதாவது அந்த சென்ட் பட்டன் இருக்கும், நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்ட உடனே அந்த அமௌண்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இது வந்து எப்படி நடக்குதுன்னா நீங்கள் அதை கொடுத்த உடனே உங்கள் பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஒரு 100 ரூபாய் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா 100 ரூபாய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அது வந்து டிடெக்ட் ஆகிடும். இந்த அப்டேட் நான் எதுக்கு ரிலீஸ் பண்ணலான்னா யூசர்ஸோட கிளாஸ் ஃப்ளோவை வந்து ட்ராக் பண்ணலாம். நார்மலாக வந்து எல்லோரும் வந்து இது மாதிரி பேமெண்ட் யூபிஐ வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப செக்யூர் இல்லை. நீங்கள் உங்களோட பர்சனல் பேங்க்கில் என்னென்ன பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கிறீங்களோ அவங்களோட யூபிஐயை யூஸ் பண்ணால் அது வந்து கொஞ்சம் செக்யூராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பேடிஎம் யூபிஐயோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இது மாதிரி வந்து யூபிஐ எல்லோரும் இந்த மாதிரி யூபிஐ நிறைய வந்துட்டு இருக்கனால நீங்கள் இருக்கிற எல்லா யூபிஐயும் நீங்கள் வந்து இது பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இதில் போயிட்டு நீங்கள் வந்து லாக் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. நான் வந்து இந்த மெத்தடை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. நீங்கள் இந்த யூபிஐ யூஸ் பண்ணாததும் அது உங்களோட விருப்பம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது கருத்து, ஏதாவது சஜஷன்ஸ், ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ் தயவுசெய்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துனா என்னோடய சேனலை மேலும் வளரில் வந்து யூஸ் பண்ணும். ஸோ தயவுசெய்து உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மேலும் நீங்கள் டெக்னிக்கல் நியூஸ், பிஸ்னஸ் இது மாதிரி கண்டென்ட்டில் நீங்கள் வந்து அப்டேட்டாக இருக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.